வணக்கம். தமிழிதயம் யூடியூப் சேனலுக்காண்டி நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு DJI Osmo Pocket 3 கேமரா வேண்டி இருக்கிறோம். இது என்னன்னு சொன்னால் 2025 இப்போ பிறந்திருக்குது. இன்றைக்கு இன்றைய நிலவரத்துல இதுதான் பெஸ்ட் கேமராவா இருக்குது யூடியூப் செய்யறாங்க எல்லாருக்கும். ஸோ அதனால நாங்களும் வேண்டி இருக்கிறோம். ஸோ இதை நாங்கள் இன்றைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். DJI Osmo Pocket 3 கிரியேட் காம்போ பாக்ஸ் இது. இதில் முக்கியமாக 3 ஐட்டம் உள்ளுக்க இருக்கிறத போட்டுக்கிறாங்க. இதில் வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது, மற்றது DJI Mic 2 இருக்குது, மற்றது பேட்டரி ஹேண்டில் இருக்குது, எக்ஸ்ட்ரா பேட்டரி ஹேண்டிலும் இருக்குது. இப்போ இந்த பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒஸ்மோ பாக்கெட் 3 ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கேமராவின் ஆப்பை நாங்கள் டவுன்லோட் பண்ண வேணும் எங்களோட ஃபோனில். அப்போ நாங்கள் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தோம்னு சொன்னால் DJI என்று நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லாட்டி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த QR கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். மற்றது சொல்லி இதில் என்ன சொன்னால் ஒரே ஒரு முக்கியமான குவாலிட்டி என்ன சொன்னால் இந்த கேமராவில் 4K குவாலிட்டி மட்டும் நீங்கள் எடுக்கலாம். அதே நேரம் 120 ஃப்ரேம் சைஸுக்கு நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வீடியோ எடுக்கலாம். அதுதான் இதில் மெயின் குவாலிட்டி. ஓகே, இனி நாங்கள் இதை என்னென்ன உள்ள இருக்குன்னு சொல்லி உடைச்சு பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு க்ரீன் டேக் இருக்குது பாருங்கோ. பார்த்தீங்கன்னு சொல்லலாம் நான் தெரியும். இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இது எப்படி இழுத்தீங்கன்னு சொன்னாங்க விடப்படுது. ஓகே, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்ன இருக்குன்னா இதில் ஒரு பேக்கில் இருக்குது, இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் ஹேண்டில் பாக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள சொல்லி என்ன வச்சுக்கிறாங்க, இதில் என்னன்னு சொன்னால் ஒஸ்மோ பாக்கெட் 3 கேமராண்ட கவர் வச்சுக்கிறாங்க. இதுதான் மெயின் பேக். இதை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் அடுத்த பேக். இது இதுக்குள்ள தான் மெயின் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள முதலாவது பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் கேமரா. இதுதான் இந்த கேமரான்னு முக்கியமான பகுதி. இதை நாங்கள் படிஞ்சால வைப்போம். இது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் பேட்டரி. எக்ஸ்ட்ராவா ஒரு பேட்டரி வரும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா பேட்டரி. அடுத்து என்னென்னு பார்ப்போம். என்ன குட்டியா வருது. இது நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு சொல்லி இன்னும் ஒரு ஹேண்டில் இருக்குது எக்ஸ்ட்ராவே. ஓகே, இது என்ன, இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது DJI-ന്റെ மேக். இது மேக் 2. முதல் மேக் 1 வந்தது. இது இதுக்குள்ள DJI-ന്റെ மேக் 2 வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் ஹோல்ட் பண்ணி இந்த கேமராவை ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அடுத்த ஹேண்டில் உண்டு. இது என்னென்றால் இந்த கேமராவை நீங்கள் விழாமல் கொள்ளாமல் அந்த கையில் பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு இது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹேண்டில் வந்துருக்குது. இதை நீங்கள் அதில் போடலாம். இது இந்த மேக்குக்கு எக்ஸ்ட்ரா சவுண்டுகள், வெளியில் இருக்கிற காற்றுகள் இதுகள் வராமல் உங்களோட சவுண்ட் மட்டும் கிளியராக வர்றதுக்கு இதை நாங்கள் இந்த மேக்கில் கொழுவ வேணும். அதுக்காண்டி இது வந்துருக்குது. இது வயர் சார்ஜ் போடுறதுக்கு வந்திருக்கு. இது
இது இன்னும் குட்டியா இருக்குன்னு பாப்பம். இது வந்து லென்ஸ். லென்ஸ் வந்து பாருங்க குட்டியா இருக்கு. இன்னும் ஒரு குட்டி திங்ஸ் இருக்குது. என்ன இது? கஷ்டமா இருக்கு. இது வந்து DJI மேக்னெட் தந்திருக்காங்க. ஓகே, உள்ளுக்கு இருந்த என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்க. இப்போ வாங்கோ இந்த கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இதில் கவர் ஒன்று இருக்குது, இதை கழட்டுவோம். கட்டி போட்டு இதுதான் ஆன் பட்டன். அப்போ நாங்கள் இதை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணினா இதில் லாங்குவேஜ் கேட்குது, நாங்கள் இங்கிலீஷ் இதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா QR கோட் கேட்குது. நீங்கள் இதை ஃபோனில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த செட்டிங்களை செய்யிக்கோ. இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஷோட்டுக்கான வீடியோவில் எடுக்கலாம். இப்படி திருப்பி நீங்கன்னு சொன்னால் ஃபுல் வீடியோவுக்கு நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ இந்த இப்படியே திருப்பிட்டு இதை நீங்கள் லாங்காக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டுது. இப்போ பாருங்க, இங்கே ஸ்க்ரீனுக்கு முன்னால் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனே எங்கட பக்கம் திருப்பி எடுக்க வேணும்னு சொன்னால் இந்த பட்டனை 3 தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே எங்களை எடுக்கும். திருப்பி அதே பட்டனை 3 தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கு போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் எங்கட DJI Osmo Pocket 3 கிரியேட் கோம்போக்குள்ள வந்த எல்லா பார்ட்ஸும். இதை வந்து நாங்கள் யூகேல 619 பவுண்ட்ஸுக்கு வாங்கினாங்க. அதாவது 619 பவுண்ட்ஸுக்கு வேண்டினாங்க. இதே நாங்கள் ஸ்ரீலங்காவில் வேணும்னு சொன்னால் 2.5 லட்சத்துக்கிட்ட வேணும். இந்தியாவில் வேணும்னு சொன்னால் 80,000 அப்படி முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நாங்கள் இந்த கவரில் எப்படி வைப்போம்னு பார்ப்போம். இதில் வந்து லென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட் சைட்டை இந்த பேக்கில் விட்டு இப்படி வச்சோம்னு சொன்னால் இதில் வந்து ஒட்டுப்பட்டுடும். நீ வேணுங்க இப்போ விழாது. இந்த கேமராவை இப்போ நாங்கள் இந்த கவருக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் வந்து உள்ளுக்கு நிற்கிற மாதிரி வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் இப்படி பிடிச்சிக்கொண்டு இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இப்படி வச்சுட்டு வேறுங்கோ கவருக்குள்ளே சேஃபாக இருக்குது. இதை நாங்கள் இனி உள்ளுக்கு வைப்போம். இந்த ஐட்டம் சேம் இதுக்குள்ளே வைப்போம். எல்லாத்தையும் முழுக்க வச்சுட்டு இப்படியே இந்த பேக்கெட் போட்டி விட்டோம்னா சரி, எங்கிற கொம்போ பேக்கெட் இப்படியே சேவாக இருக்குது. தமிழ் இதயம் யூடியூப் சேனலில் இனி வார வீடியோ எல்லாம் எங்களோட DJI Osmo Pocket 3 கேமராவில் இருந்து எடுக்கிற வீடியோ தான் வரப்போகுது. அதெல்லாம் இப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்க போறீங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குமென்று நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கு வேண்டிய Osmo Pocket 3 கேமரா பற்றி எனது பாரியார் துஷ்யந்தி அவர்கள் உண்மைக்கு நல்ல வடிவா விளக்கம் தந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.